இங்கே ஒரு லேடி தர என்னடா குளிருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ள திடீர்னு தண்ணி வர ஆரம்பிக்குது. என்னடான்னு விண்டோ வழியா வெளியே பாக்குறாங்க. ஏற்கனவே தொடர்ந்து மழை பெஞ்சதால அங்க 3வது மாடி வரைக்கும் தண்ணி வந்துருது. இதை பார்த்தா அந்த பொண்ணோட பையன், அம்மா நம்ம வீடு ஸ்விம்மிங் பூல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போற விபரீதம் தெரியாம சந்தோஷமா இருப்பான். அப்போ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதால எல்லாரும் வேகமா மேல் மாடிக்கு போயிருங்க அப்படின்னு போலீஸ் பதட்டத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஏரியா முழுக்க எமர்ஜென்சி அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. உடனே அவ வேகமா போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸையும் தன்னோட பையனுக்கு தேவையான ஆஸ்துமா மெடிசனையும் வேகமா பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போன்னு பார்த்தா அவனோட பையன் திடீர்னு காணாம போயிடுறான். உடனே அவ விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல, நம்ம வேகமா கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவனை தேட ஆரம்பிக்கிறா. கடைசியா அவன் ஒரு கபோர்டுக்குள்ள பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனை திட்டுறது கூட டைம் இல்லாம வேகமா அவனை முதுகுல தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ வெளியில இருந்து எல்லாருமே ஏதோ உலகமே அழிய போற மாதிரி வேகமா அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவ படிக்கட்டு வழியா மேல போகலான்னு பார்த்தா அங்க மேல டோர் லாக் ஆகி இருந்ததால ஸ்டெப்ஸ் ஃபுல்லா நிறைய பேர் கூட்டமா நின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவ பில்டிங்ல இன்னொரு சீக்ரெட் படிக்கட்டு இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்து சடனா அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த ஏரியால வானத்தையே கிழிச்சிடுற அளவுக்கு மழை பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா அங்க போயிட்டு அந்த சீக்ரெட் டோரோட வழியை ஓபன் பண்ணிட்டு தன்னோட பையன் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அவனை மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா 7வது மாடியில அங்க இருந்தவங்க போட்டு வச்சிருந்த குப்பையால அந்த படிக்கிட்டே க்ளோஸ் ஆகியிருக்கு. உடனே அவ பையனை எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை கிளியர் பண்ண முடியுமான்னு பாக்குறதுக்காக சைடு வழியா மேல ஏறி பாக்குறா. அப்போ கீழே நிறைய பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவ ரொம்பவும் பயந்து போயிடுறா. அதனால வேற வழி இல்லாம மறுபடியும் 7வது மாடிக்கு திரும்பி வந்துடுறா. அப்போ மக்கள் எல்லாருமே என்ன பண்றான்னு தெரியாம அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவளோட ஹஸ்பண்ட் மீட்டர்ல இருந்து ஹெலிகாப்டர்ல வந்து அவளை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அவளும் அவரை பார்த்துட்டு ஹாப்பியா போறதுக்காக ரெடி ஆயிடுறா. ஆனா இப்போ திரும்பவும் அவளோட பையன் காணாம போயிடுறான். அந்த டைம்ல பக்கத்து அபார்ட்மெண்டோட டோர் ஓப்பன் ஆகி இருந்ததால ஒருவேளை பையன் உள்ள போயிடலான்னு தெரிஞ்சு வேகமா உள்ள போய் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ திடீர்னு எதையோ பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா. பார்த்தா ஒரு பெரிய வெள்ளம் அவன் நிக்கிற பில்டிங்கை நோக்கி பயங்கர ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. அப்போ கொஞ்ச நேரத்துல அந்த வெள்ளம் அந்த அபார்ட்மெண்ட்டோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே அப்படியே தூக்கிட்டு போயிருது. இந்த மாதிரி நிறைய மூவி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.